தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் புனித கிளேலியாம்மாவின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்யும் இந்த நாட்களில் இன்றைய நற்செய்தி நம் வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. வாழ்விற்கு ஈடாக எதை நாம் கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழும்புகிறது. பணம், பொருள், பட்டம், புகழ் எதற்கும் இழப்பீடு தரலாம். ஆனால் இழப்பீடு தர முடியாதது நம் வாழ்வு மட்டுமே தான். இத்தகைய வாழ்வை பாதுகாப்போடு நம் ஆன்மா கரைபடாமல் நம் அன்னை கிளேலியா போன்று நம் வாழ்வை காப்பாற்றுவது நம் கிறிஸ்துவ கடமை என்பதை மறவாமல் சிறந்த வாழ்வு வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய அந்தோணியாருடைய இத்திருத்தலம் பெரும் மகிழ்ச்சி விழாவினால் திளைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆலயத்தினுடைய மகிமை நாம் அறிந்த ஒன்று. இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் வருகிற பக்தர்கள் வந்து ஜெபிக்கின்ற ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், அதனால் அருள் பெறுகிறவர்கள், நலம் பெறுகிறவர்கள், வாழ்க்கையின் எல்லா விதமான நலன்களாலும் நிரப்பப்படுகிறவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த இடத்திலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிசயத்தை நம்மவர்கள் நாம் அறிவோம். அனைவரும் வந்து அருள் பெறுகிறார்கள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளிலே இந்த திருத்தலமானது உலகம் முழுவதும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பல்வேறு வகையான காரணங்களாலும் பல்வேறு வகையான உபகருவிகளாலும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய திருத்தலம் என்கின்ற பெயரில் இதை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு அறிதலை கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் மகிழ்ந்து உற்சாகத்தோடு தான் வளர்த்த பிள்ளை பட்டங்கள் பெறுகிற பொழுது, தான் வளர்த்த குழந்தை பதவி உயர்வும் வேலையும் வாழ்வின் அருளும் நலமும் பெறுகிற பொழுது மகிழ்கின்ற ஒரு தந்தையை போல பாசத்திற்குரிய தந்தை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை சின்னப்பன் அடிகளார் அவர்கள் பேசுவதுண்டு. அவருடைய உணர்வை என்னோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. ஏனெனில் நமது பங்கிலே அவர் 4வது பங்கு தந்தையாக சிறப்பான முறையிலே செயலாற்றினார்கள். இன்றைக்கு இந்த சந்தை என்று சொல்லப்படுகிற இடத்தை மறை மாவட்டத்தினுடைய உதவியோடு நமது பாளை மறை மாவட்டத்திற்காக பெற்று தந்தவர்கள் தந்தை. இப்போது நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக முழுவதும் உழைத்தவர்கள் பாசத்திற்குரிய தந்தை அவர்கள் இந்த திருவிழாவிற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது கொடியேற்றத்திற்கு வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார்கள். இந்த நாளிலே நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க இருக்கிறார்கள். மறையுரை ஆற்றி ஆண்டவருடைய வாக்கை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள செய்ய இருக்கிறார்கள். எனவே பாசத்திற்குரிய தந்தை அவர்களை வருக வருக என்று நாம் கரவொலி மூலமாக சிறப்பாக வரவேற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த கிளேலியா அன்னை நமது ஆலயத்திற்கு வந்திருப்பதால் என்ன நன்மை என்று சொன்னால், இந்த அன்னை இத்தாலி நாட்டை சார்ந்தவர்கள். இந்த அன்னையினுடைய வரலாறு மிக முக்கியமான ஒன்று. ஏழை எளிய மக்கள், நம்மை போல் சாமானியர்கள், ஏன் சிம்பிள் பீப்புள் என்று இதை சொல்வார்கள், ஆர்டினரி பீப்புள் என்று சொல்வார்கள். அதிகாரம் அல்ல, பணபடம் அல்ல, படைபலம் அல்ல, இந்த அன்னையின் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. 23 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள். ஆனாலும் உலகமெல்லாம் இவரது புகழ் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் போற்றப்படுகிறார். அவர் கையில் எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் பக்தி, இந்த மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு மறைக்கல்வி தேவை. விஞ்ஞான கல்வி கற்றுக் கொடுக்கிறோம், கம்ப்யூட்டர் கல்வி கற்றுக் கொடுக்கிறோம், பல திறமைகள், நீச்சல், ஸ்போர்ட்ஸிலே விதவிதமான விளையாட்டுகள், பல மொழிகள், இன்னும் பல திறமைகளை கற்றுக் கொடுக்கிற பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இறை கல்வி, மறை கல்வி, ஞான கல்வி கொடுப்பதில்லை. அதனால் தான் இன்றைக்கு பணம் நிறைய சம்பாதிக்கிற குழந்தைகள்
பாசத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா வீட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே இந்த கிளேலியா அன்னையின் புகழ், இந்த கிளேலியா அன்னையின் வாழ்க்கை எல்லா வீடுகளுக்கும் போக வேண்டும். ஆகவே அவர் வந்திருப்பது முதலில் நமக்கு நன்மை செய்வதற்காக, நமது பங்கிலே நமது ஊருக்கு நன்மை செய்வதற்கும், நமது பங்கு கிளை கிராமங்கள், பிறகு அருகில் இருக்கிற கிளை கிராமங்கள், பக்கத்து பங்குகள், எனவே இங்கிருந்து இன்னும் பல இடங்களுக்கு. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நமது ஊரில்தான் இந்த அன்னை வந்து கால் எடுத்து வைத்தார்கள். எனவே கேரளாவில் இருந்து நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரிகள், சகோதரர் லால், இன்னும் நாளை மறுநாள் இருக்கிற உறவுகள் என்று கேரளா மொத்தமுமாக தமிழ்நாட்டில் நம் வழியாக பல இடங்களிலே இந்த அன்னையினுடைய புகழை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறார்கள். எனவே அருள் சகோதரிகள், சகோதரர், இந்த சபையை சார்ந்த அத்தனை பேரையும் வருக வருக என்று நாம் சிறப்பான முறையிலே வரவேற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நமது மண்ணிலே இந்த அன்னைக்காக உழைக்கிற இந்த கிளேலியா அன்னையினுடைய பக்த சபைகள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். இந்த ஆண்டிலிருந்து இந்த நாடா போடுகிற, தன்னை பணியாளர் என்று அடையாளப்படுத்துகிற இயேசுவின் சீடர்கள் எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொழுது உலகெங்கும் சென்று சாத்தானை விரட்டி விரட்டி வீடுகளிலே அமைதி சமாதானம் உண்டென்று சொல்லி நோயாளிகளுக்கு நற்சுகமும் நலமும் பெறுகிற ஒரு பணியை செய்தார்களோ, அதுபோல இந்த பணியாளர்கள் அன்னையின் பணியாளர்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணியாளர்கள். எனவே அந்த பணியாளர்கள் இன்னும் நமது ஊரினுடைய பொறுப்பாளர்கள், ஆலய பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், நம்முடைய பீட சிறுவர்கள், குறிப்பாக நம்முடைய அருள் சகோதரிகள், நம்முடைய இந்த பீட சிறுவர்கள் என்று அன்னையினுடைய அருளுக்காக அனைவரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உலகம் அதிசயங்களால் நடக்கிறது. தயவுசெய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் அதிசயங்களால் நடக்கிறது. ஒரு 3 நிமிஷம் ஜெபிச்சா போதும், அதிசயம் உண்டு. இந்த உலகம் அதிசயங்களை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிசயம் இல்லை என்றால் நாம் வாழ்க்கையிலே இந்த நிலைக்கு உயர்ந்து வந்திருக்கவே மாட்டோம். ஆண்டவர் மட்டும் நமக்கு அதிசயமான ஒரு கிருபையை, அவரது கருணையை காட்டவில்லை என்று சொன்னால் நம்முடைய நன்மைத்தனம் நமக்கு தெரியாதா? நம்முடைய உள்ளம், நம்முடைய புத்தி, நம்முடைய மனம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட பாவிகளாய் பலகீனர்களாய் நாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் தன்னுடைய கருணையினால் நமக்கு அதிசயம் செய்திருக்கிறார், உயரச் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே போகிறார். எனவே நன்றியோடு கூட இந்த நேரத்தில் இதயத்தை திறப்போம். நன்றியோடு கூட இதயத்தை திறப்போம். அன்பு குழந்தைகளை, தயவு செய்து நன்றி உணர்வோடு இதயத்தை திறங்கள். நாம் செத்து போயிருக்க வேண்டியவர்கள், நாம் காணாமல் போயிருக்க வேண்டியவர்கள், நாம் கரைந்து இந்த பூமியிலே ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டியவர்கள். நமக்கு தெரியும் நம்முடைய உடலின் பலகீனம், நம்முடைய மனத்தின் பலகீனம், நம்முடைய ஆன்மாவின் சக்தி நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர், என் அன்பு குழந்தாய், ஊதாரி மைந்தனை போல நீ திரும்பி வருகிற பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் உன்னை படைத்த பொழுது நீ இந்த உலகத்திலே 1 கிலோ 1.5 கிலோ எடையோடு இந்த பூமியில் விழுந்த பொழுது உன் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினேனோ அதே அளவு அன்பு இன்னும் நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஏன், இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் உன் தாய் வயிற்றில், நாம் அனைவரும் நம்முடைய தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே ஆண்டவர் நம்மை அறிந்தார், நம்முடைய பெயர் சொல்லி அழைத்தார். அவர் நமது பெயரை தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்துக் கொண்டு மறந்துவிடக்கூடாது என்பதற்காக, பேசும்போதும் ஒவ்வொரு நேரத்திலும் நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பு குழந்தைகளை, உருக்கத்தோடு ஜெபிங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நாங்கள் உமது பிள்ளைகள் ஐயா, நம்பிக்கையோடு நிற்கிறோம். இதோ நாங்கள் உமது பிள்ளைகள் ஐயா, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நிற்கிறோம். உமது அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலியை சிறப்பாக, இந்த திருவிழாவை முன்னிட்டு நீர்தாமே பெருங்கொடையை, பெரும் ஆசீரை தாரோம். நாங்கள் உமது அதிசயத்தை நம்பி நிற்கிறோம். மொய்சன் சாதாரண மனிதன், அவனோ ஒரு கொலை செய்துவிட்டு ஓடி போன பாவி. ஆனால் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்மை சந்தித்த பிறகு அந்த பாரவோன் மன்னனுக்கு பயந்து ஓடிய மோயிசன் பாரவோன் மன்னனிடம் போய் நின்று பேசினான். இதோ உமது பிள்ளைகளுக்காக, விடுதலைக்காக பேசினான். அவன் வழியாக அதிசயங்கள் செய்தீரே, 10 அதிசயங்களை செய்தீரே. இதோ எகிப்தை விட்டு கடந்து வருவதற்கு செங்கடலை பிளக்க அதோ மோயிசனுடைய கரத்தை உயர்த்த சொல்லி நீர் வழிகாட்டினீரே. பாறையிலிருந்து தண்ணீர் தட்டுவதற்கு உதவி செய்தீரே. அதிசயங்களை நாங்கள் நம்பி நிற்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். நாங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீர் அதிசயம் செய்தால் ஒழிய, நீர் ஆசீர்வாதம் கொடுத்தால் ஒழிய எங்களுக்கு இல்லை என்பது தெரியும். எங்களை ஆசீர்வதியும். அப்படியே 3 கருத்து, தயவு செய்து 3 விண்ணப்பம் கொடி ஏற்றுகிற பொழுது கேட்டீங்களே, அந்த 3 விண்ணப்பத்தை நீங்கள் நினைத்து நிற்கின்ற அருளை, அந்த கொடையை
அந்த உயர்வை இந்த மூன்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே தர வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீர். இந்த நாளிலே இந்த விழாவை முன்னிட்டு எங்களை ஆசீர்வதியும். இந்த 3 நாளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை ஆளுகிறவராக பராமரிக்கிறவராக நீர் இருப்பதால் எங்களுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்கின்ற திருப்பாடல் 23 எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. இந்த 3 நாளும் இந்த பாடலை நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போமாக. ஆண்டவர் என்னை பராமரிக்கிறார், ஆண்டவர் என் குடும்பத்தை பராமரிக்கிறார், ஆண்டவர் என் பிள்ளைகளை பராமரிக்கிறார், ஆண்டவர் என் தொழில் முயற்சிகளை பராமரிக்கிறார், ஆண்டவர் என் வாழ்வின் சூழலை பராமரிக்கிறார். ஆண்டவர் பராமரிக்கின்ற தெய்வமாக இருப்பதால் எனக்கு பற்றாக்குறை இல்லை. பராமரிப்பவர் கடவுளாய் இருப்பதால் எனக்கென்று எந்த பற்றாக்குறையும் இல்லை. ஆண்டவர் கொடுத்திருப்பது நிறைவு, ஆண்டவர் கொடுத்திருப்பது உயர்வு என்று இந்த 3 நாளும் நாங்கள் உமது புகழ் வாடுகிறோம். புகழால் உமது மகிமையால் இந்த கொடைகளை உமது அன்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இந்த அருள் நம்மை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பலகீனங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருவிழாவில் சுரண்டையை சார்ந்த பாத்திமா அருள் ஜெகநாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பிறந்த நாள் கொண்டாடுகிற ஸ்னோஃபா ஹெவன்சியா இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை அருள் நிரப்ப தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கருணைக்கும் ஜெபத்திற்கும் முன்மாதிரியாக புனித கிளேலியா பார்ப்பியேரியை புனித கத்தோலிக்க திரு அவைக்கு தந்தீரே. உண்மையான பணிவு மற்றும் அன்பின் முன்மாதிரியான கிறிஸ்துவை பின்பற்றி நாங்களும் விண்ணக வீட்டிற்கு தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது இந்த கிளேலியா அன்னை மாலையிட்டு அலங்கரிக்கப்படுகிறார்கள். இந்த கிளேலியா அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறை இன்று திரும்பவும் ஒரு முறை நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, எளியவரின் கடவுள்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த அம்மா வேறு ஒன்றும் செய்யலை, நன்மை எடுத்துகிட்டு போய் பக்தியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நன்மை கொடுத்துட்டு வந்த அந்த பங்கு தந்தை அந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவர் எழுதி வைக்கிறார், ஒரு தேவதை, ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஒரு தேவதை ஜெபித்து கொண்டிருக்கிறாரோ என்று ஒரு நிமிடம் நான் திணறி போனேன். நம்ம எல்லாரும் நம்ம வாங்குகிறோம், அது பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நன்மை வாங்கிட்டு எல்லாரும் ஜெபிக்கவும் செய்கிறோம், நம்ம அதை பார்க்குறோம், போய் முழந்தால் படிக்கிட்டு எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த நன்மை வாங்கிட்டு ஜெபித்த ஒரு சின்ன சாதாரண நிகழ்ச்சியில் இந்த அம்மாவிற்குள்ள இருந்து எழுந்த அந்த தெய்வீகம், அதான் சொன்னேன், இந்த அம்மா எல்லாருக்குமே வாழ்வு தர முடியும், எல்லாருக்கும், சாதாரண மக்களுக்கு கூட. எனவே தான் இந்த அன்னை கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெரிய அதிசயம் செய்வதற்கு நாம் ரொம்ப பெரிய கடினப்பட்டெல்லாம் உழைக்க வேண்டாம். அன்றன்று கிடைக்கிற சின்ன காரியத்தை மாட்சியோடு செய்ய வேண்டும். எனவே தயவுசெய்து இந்த அன்னையினுடைய இந்த மாலை அணிவிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அந்த பக்தி எழும்ப வேண்டும். சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் ஆண்டவரே, நான் உன் பிள்ளை என்பதை வெளிக்காட்ட எனக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். அவ்வளவுதான். சிறு சிறு காரியங்களிலெல்லாம், எளிய காரியங்களிலெல்லாம், ஆடம்பர காரியம் இல்லை, எளிய காரியங்களிலெல்லாம் உமது செயலை நான் வெளிக்காட்ட, உமது பிள்ளை என்பதை வெளிக்காட்ட எனக்கு அருளும் ஆற்றலும் தாரும். இவ்வளோதான் நம்ம ஜெபிக்க வேண்டியது. எனவே வாசகங்கள் வாசிக்கப்படும், அன்னையை பற்றியும் தொடர்ந்து மறையுரை ஆற்றப்படும். எனவே பக்தியாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். நாம் வீட்டிற்கு போகிற பொழுது அதிசயங்களை உணர்ந்த குழந்தைகளாக செல்ல வேண்டும். இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க காலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் மக்களுக்கு செய்தது போல் நல்ல செயல்கள் வேறு எதுவும் இல்லை. விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் ஆண்டவரே கடவுள், வேறு எவருமே இல்லர் என்பதை அறிந்து கடவுளை உள்ளத்தில் இருத்த இந்த முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவருடைய வழிமுறையை தேர்ந்தெடுத்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 32 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டா? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டு. ஆண்டவரே கடவுள்.
அவரை தவிர வேறு எவரும் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன்னே நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமணிபரனை தேர்ந்தெடுத்து கொண்டார். எனவே அவர் முன்னின்று தமது பேராளத்துடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமை மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்கு இட்டு சென்று இன்று உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என்று அறிந்து உங்கள் இல்லத்தில் நிறுத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்க்கும் வலிமை பெற்றிடவும், உண்மையை கடைபிடித்து நடக்கவும், விழிப்புடன் இருந்து வேண்டுதலில் நிலைத்து நின்றிடவும் வாசகம் கூறும் அறிவுரைகளை கவனமுடன் கேட்போம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 10 முதல் 18 முடிய. இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், அருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டு கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்து கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மஞ்சாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மஞ்சாடுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ராஜபாளையம் தாமஸ் ராஜன் முத்துக்குட்டி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், கிருபா ஆரோக்கியராஜ் மனம் மாற்றத்திற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 17வது அதிகாரம் 16வது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்களுள் சிலர்
மானுட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித கிளேலியாவினுடைய திருவிழாவினுடைய இந்த முதல் நாளில் கொடியேற்றி அந்த அன்னையின் வழியாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் பக்தியோடு நாம் பங்கெடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இதுக்கு முன்னாடி கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற இளையரசனேந்தல் பங்கில் நான் பங்கு பணியாளராக இருந்தேன். அதனால் இந்த பகுதிகளில் அதிகமாக திருப்பலிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. தற்சமயம் சேந்தமரம் பங்கினுடைய பங்கு பணியாளராக பொறுப்படுத்திருக்கிறதுல இந்த பகுதிகளில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது எனக்கு நிறைய வழங்கப்படுவதை அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய முதல் பங்கு பணித்தளம் சுரண்டை. எனவே இந்த சுரண்டையினுடைய உறுப்புகளாக இருந்த கிராமங்கள் அனைத்திலுமே ரொம்ப நாட்களுக்கு பிறகு திருப்பலிகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இப்பொழுது எனக்கு கிடைக்கிறது. எனவே மக்களை சந்திப்பதற்கும் மக்களுக்காக ஜெபிப்பதற்கும் இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது தந்தை அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் பிள்ளைகள் வளருகிற போது அந்த வளர்ச்சியை கண்டு ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு நல்ல தருணமாக பார்க்குறேன். எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும் சிறப்பாக நம்முடைய சுரண்டை புனித அந்தோணியார் இந்த திருத்தலம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது, உயர்வை பெற்றிருக்கிறது. அதை பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அதிகமாக சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறப்பு மிக்க ஒரு புனிதையை என்ன செய்திருக்கிறது இந்த திருத்தலம், இரண்டாவது ஒரு புனிதையாக பெற்றிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். ஏன்னா கண்டிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் எங்கேயும் இந்த அன்னையை என்ன செஞ்சிருக்க முடியாது, யாரும் பெற்றிருக்க முடியாது. இந்த அன்னையினுடைய பேரில் எங்கள் ஆலயம் கிடையாது. இந்த அன்னையை அதிகமாக யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது அப்படிங்கிறதும் உண்மை. அதனால் ஒரு முதல் முயற்சியாக ஒரு சிறப்பான, அதாவது நம்முடைய மண்ணில் தான் இந்த அன்னை தடம் பதித்திருக்கிறார்கள். இந்த தன்னுடைய அருளை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இருப்பை இந்த இடத்தில் அவர்கள் குடிகொண்டு இருக்கிறார்கள் என்பது நினைக்கிற போது கண்டிப்பாக நாம் கொடுத்து வைத்தவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்கள். அன்புக்குரியவர்களே, புனித கிளேலியாவினுடைய இந்த வாழ்வு, அவருடைய பயணம் அனைத்துமே நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக நமக்கு சிறப்பு. ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்றை கொண்டவர்கள் கிடையாது. ஒரு சிறப்பான பெரிய செயல்களை செய்து புனிதையானவர்கள் கிடையாது. அனுபவத்தில் வயசில் முதிர்ச்சி பெற்ற ஒரு புனிதை என்று கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்களை சொல்ல முடியாது. ஒரு குறைந்த வயதில், அதுவும் சொல்லப்போனால் ஒரு எளிமையான ஒரு சகோதரியாக எளிய காரியங்களில் கடவுளுக்கு உகந்தவர்களாக, அதுவும் சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு என்ன தேவை, இளையோருக்கு என்ன தேவை, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் என்ன செய்யணும், செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புனிதையாக இருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்திற்கு இந்த புனிதை தேவை. இந்த புனிதையினுடைய பக்தி செயல்பாடுகள் அனைத்துமே என்ன செய்யணும், கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தேவை. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களும் நமக்கு இதைத்தான் என்ன செய்கிறது, மையப்படுத்துகிறது. நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான பயணங்கள்
இந்த வாசகங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், உயிரை காத்து கொள்ளுகிற பயணம், இந்த உலகத்தினுடைய வாழ்வை காத்து கொள்ளுகிற பயணம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்மாவை காத்து கொள்ளுகிற பயணம், நிலை வாழ்வை, மோட்சத்தை, முடிவில்லாத வாழ்வை என்ன செய்கிறது, காத்து கொள்ளுகிற பயணம். இந்த இரண்டு பயணத்தில் நாம் எதை தேர்ந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமானது. ஒரு விவசாயத்திற்காக கடன் வாங்கினா, வட்டி கடைக்காரங்கிட்ட நிறைய என்ன செஞ்சான், கடனை வாங்கி வட்டிக்கு மேலே அது நிறைய என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால், அதிகப்படியான வட்டி செலுத்தி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டான். அப்போ அந்த வட்டி கடைக்காரன் அந்த விவசாயியை கொட்டு சொன்னால், நீ உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடு, நான் உன் வட்டியையும் என்ன செஞ்சிருந்தேன், எல்லாத்தையும் உன் கடனை தள்ளுபடி செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இது அந்த விவசாயிக்கும் பிடிக்கலை, அவருடைய மகளுக்கும் என்ன செய்யலை, இவனுடைய இந்த முன்னெடுப்பான இந்த செயல் என்ன செய்யலை, பிடிக்கலை. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அவன் இன்னொரு ஐடியாவை சொன்னான். என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், நான் இதில் ஒரு குவளை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கருப்பு கல்லும் ஒரு வெள்ளை நிற கல்லும் போடுவேன். அந்த ரெண்டு கல்லில் வெள்ளை கலரை எடுத்தால் என்ன செய்யணும், என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீ திருமணம் செய்து கொள்கிற போது நான் என்ன செஞ்சிருவேன், உனக்கு எல்லா கடனையும் என்ன செஞ்சிருவேன், தள்ளுபடி செய்திருவேன், நிம்மதியாக நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் மகளை என்ன செய்யணும், விவசாயி எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும். இது கருப்பு கல்லை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கடனை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது எந்த கடனையும் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னால், அதாவது கடனை திருப்பி செலுத்த வேண்டும், மகளை என்ன செய்ய வேண்டாம், திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை அவன் அந்த விவசாயிகிட்ட சொன்னான். அப்பொழுது இந்த போட்டிக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா கடன் அதிகமாகி இருக்கிறது, வட்டி நிறைய கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த தொல்லையிலிருந்து விடுபடணும்னா ஏதாவது ஒன்றுக்கு என்ன செய்யணும், இவங்க உடன்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். எனவே ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாத்தையுமே அழைத்து அவங்க முன்னாடி இந்த தேர்வானது நடைபெற்றது. இந்த சகோதரி கொஞ்சம் விழித்து கொண்டாள். என்ன விழித்து கொண்டாள் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த வட்டி கடைக்காரன் என்ன செய்வான், ஏமாற்றுவான். ரெண்டையுமே என்ன செய்வான், வெள்ளைக்கல் தான் போட்டிருப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கம் என்பது பணத்தை வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது, தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் அவன் அதுக்கு என்ன ஏமாற்ற வேலைனாலும் என்ன செய்வான் அப்படிங்கிறத அவள் ஓரளவுக்கு அவளுடைய மனதில் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஞானத்தால் அதை புரிந்து கொண்டாள். எனவே இப்பொழுது என்ன செய்யணும், விழிப்போடு என்ன செய்யணும், இந்த தேர்வுக்கு தன்னை உட்படுத்த வேண்டும் என்று அவள் நினைத்து யோசித்து பார்த்தாள். அப்போ அவன் மனசில் பட்டதை என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னால், அவங்க முன்னாடி என்ன செய்தாள் அப்படின்னு சொன்னால், அந்த குவளையில் கையை விட்டு முதல்ல ஒரு கல்லை மேலே எடுத்துட்டு அதை என்ன செய்வாள் அப்படின்னு சொன்னால், கை தவறி விழுவது போல் அதை தடுமாடி உள்ளே விழவிட்டாள். அப்போ அந்த கல் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அது என்ன கலர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னொரு கல்லை என்ன செய்தா அப்படின்னு சொன்னால், குவளையில் இருக்கிற கல்லை அவள் திருப்பி எடுத்தாள். இப்போ கீழே விழுந்து கிடக்கிற கல் என்னது, வெள்ளை நிறக்கல். இப்போ அவன் கையில் இருக்கிறதையும் அவங்க முன்னாடி எடுத்து காட்டிய போது அதுவும் என்ன செஞ்சது, வெள்ளை நிற கல். இப்போ இந்த ஊரில் இருக்கிற இந்த பெரியவங்க எல்லாருமே என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த வட்டி கடைக்காரனை பிடித்து, நீ சரியாக என்ன செஞ்சுருக்கிற, நீ சரியான ஏமாற்று பேர் வழியாக இருக்கிற, நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற எங்கள் சபையே என்ன செஞ்சுருக்கிற, வஞ்சிக்க நினைத்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த சபை எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விவசாயிட்ட நீ கடனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டாம், பிள்ளையையும் என்ன செய்ய வேண்டாம், கட்டி கொடுக்க வேண்டாம், எனவே உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அடித்து விரட்டினார்களாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு மிக மிக அவசியமானது. வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம், எப்படிப்பட்ட பயணத்தை தேர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய கண் முன்னாடி வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது.
இன்றைய வாசகங்களை நம்ம பார்க்குறோம். முதல் வாசகம், இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரேல் மக்களை என்ன செய்கிறார்? கடவுள் மோசேயின் வழியாக அவர்களை என்ன செய்கிறார்? அத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறார். அப்படி மீட்டு வருகிற பொழுது மோசே அவங்களுக்கு என்ன சொல்கிறார்? அவர் நினைத்திருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம்? தன்னுடைய சுயமாக அந்த பயணத்தை மாற்றி இருக்கலாம். மோசே தன்னை பெருமை அடித்து கொண்டிருக்கலாம், அல்லது தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களை என்ன செஞ்சிருக்கலாம்? அவர்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறார், கடவுள்தான் என்ன செய்திருக்கிறார்? பல வல்ல செயல்களை உங்களுக்காக செய்திருக்கிறார். இந்த கடவுளை தவிர வேறு கடவுள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. எனவே நம்முடைய பயணம் என்பது இந்த கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான். அவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த பயணத்தில் பங்கெடுப்பது தான். எனவே அவர் தருகிற இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வது தான் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறார்? இந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவுபடுத்துவது தான் முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்தை நம்ம என்ன செஞ்சோம்? வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியாளர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பல்வேறு வேத கலாபனைகளை சந்தித்தாங்க. கிறிஸ்துவின் பொருட்டு பல துன்பங்களை என்ன செஞ்சார்கள்? அனுபவித்தார்கள். எனவே இந்த துன்பத்தின் பொருட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை மறுதலிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் விலங்குகளுக்கு இடப்படுவீங்க, கொலை செய்யப்படுவீங்க என அச்சுறுத்தப்பட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்து அவங்களுக்கு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், என்னை பின்பற்ற விரும்பக்கூடியவர்கள் தங்களுடைய சிலுவைகளை தூக்கி சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை என்ன செய்தார்கள்? அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். நமக்கு எது முக்கியம்? நம்முடைய உயிரா முக்கியம்? இவ்வுலக வாழ்க்கையா முக்கியம்? நம்முடைய ஆன்மா முக்கியம்? இறைவன் தரக்கூடிய அந்த நிலை வாழ்வு முக்கியம். ஒருவன் இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் கூட தன்னுடைய ஆன்மாவை இழந்து போனான் அப்படின்னு சொன்னால் அதனால் அவனுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறார்? தெளிவுபடுத்துகிறார். அதனால் அவங்கள ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். உடைய நம்பிக்கையில், உடைய விசுவாசத்தில், கடவுளை நோக்கி உடைய பயணத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, தளர்ந்து போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தினுடைய அந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ற இந்த வார்த்தைகள் தானே புனித சவேரியாரை மனமாற்றியது. புனித சவேரியார் இவ்வுலக வாழ்க்கையை விரும்பினார், இவ்வுலகத்தினுடைய இன்பத்தை விரும்பினார், இந்த உலகத்தினுடைய பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அவருடைய ஆசை என்பது அது சரியானது அல்ல. அவர் செல்லுகிற பயணம் என்பது சரியானது அல்ல. அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய அந்த பயணம் என்பது அது சரியானது இல்லை என்பதை புனித இஞ்ஞாசியார் என்ன செய்தார்? இந்த வார்த்தைகள் எடுத்து தான் அவருக்கு அறிவுறுத்தினார். உன்னுடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்கு, உன்னுடைய பயணத்துக்கு நீ என்ன செய் அப்படின்னு சொன்னால், நீ இப்பொழுது சென்று கொண்டு இருக்கிற பயணத்தை மாற்று அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? மாற்றி அவரை இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக இந்த இந்திய திரு அவைக்கு தந்தவர் புனித லோயோலா இஞ்ஞாசியார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க காலத்தில் நம்ம பார்க்குறோம், அதாவது புனித போலிகார்ப் என்ன செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது யோவானுடைய சீடராக இருந்தவர் 86 வயசில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேத கலாபனைக்கு உள்ளாக்கப்பட்டு இவரை கிறிஸ்துவ மறுதளிக்கணும்னு இவரை கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், 86 வயசு ஆகுது, எனக்கு 86 வயசு வரை கிறிஸ்து எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையே, எனக்கு எந்த என்ன செய்யலை, துன்பத்தையும் தரலையே, அவர் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் எனக்கு எதிராக இல்லையே, நான் ஏன் அவரை மறுதளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறார். நீ மறுதளிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் விலங்குகள்கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்லுகிறார், தாராளமாக போடுங்க, நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டாரே அப்படின்னு நினைத்து என்ன செய்கிறாங்க? அவரை சொல்கிறாங்க, ஒன்று நாங்கள் கட்டி வைத்து என்ன செய்வோம், எரித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த சிறிது நேரம் எரியக்கூடிய நெருப்புக்கு நான் என்ன செய்யலை, பயப்படலை. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க? என்றும் அணையாத நெருப்புக்குள்ளே என்ன செய்யப்பட போகிறீங்க? தள்ளப்பட போகிறீங்க. எனவே நான் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை, நான் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. நான் இந்த சிறிது நேரம் இந்த நெருப்பை நாம் சந்தித்து விட்டால் நிலையான வாழ்வுக்கு, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு, ஆண்டவரோடு இருக்கிற வாழ்வுக்கு, அந்த என்னுடைய ஆன்மாவை காத்துக்கொள்கிற அந்த வாழ்வில் நான் என்ன செஞ்சிருவேன்? கண்டிப்பாக பங்கெடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த துன்பத்தை என்ன செஞ்சார்? சந்திக்க தாராளமாக முன் வந்தாராம்.
எனவே தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நெருப்பிலிட்டு எரிக்கப்படுகிற போது அப்பன் சொன்னாராம், ஆண்டவரே, உம்முடைய துன்பக் கிண்ணத்தில் நான் பங்கெடுப்பதற்கு நீர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த துயரத்தை என்ன செய்தார், அவர் மகிழ்ச்சியோடு சந்தித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் புனித கிளேலியாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய பயணத்தை பாருங்கள். அவருடைய பயணம் என்பதும் தன்னுடைய ஆன்மாவை பார்த்து கொள்ளுகிற பயணமாகத்தான் என்ன இருந்திருக்கிறது. 1847ஆம் ஆண்டில் இத்தாலி நாட்டில் ஒரு கிராமத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள். 8 வயசில் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறார்கள். எனவே அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தன்னுடைய தாய்க்கு என்ன செய்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். இந்த கிளேலியாவிட்ட இருந்த மிகச்சிறந்த பண்பு என்ன, சிறு வயதிலேயே பக்தியோடு இருந்திருக்கிறார்கள். கடவுளை என்ன செஞ்சிருக்கிறார்கள், அவர்கள் சந்திப்பதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அழகாக சொன்னாங்க, ஒரு எடுத்துக்காட்ட, நற்கருணை வாங்கி அவங்க கடவுள் முன்னாடி ஜெபிக்கிற போது ஒரு தேவதையைப் போல இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுளிடம் மன்றாடுவதாக அவரை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளை நமக்கு சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க ஒரு அன்னையாக என்ன செய்திருக்கிறார்கள். வளருகிற போது ஆன்மீகத்தில், கடவுளுடைய பக்தியில், இறைவனை தேடுகிற அந்த பயணத்தில், ஆன்மாவை காத்து கொள்ளுகிற அந்த பயணத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமை தான், ரொம்ப குறுகிய வாழ்க்கை. ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையிலும் தான் ஒரு புனிதையாக முடியும் என்பதை நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 10 வயசில் உறுதி பூசல் பெற்று இருக்கிறார்கள். 15 வயசில் எல்லாருக்கும் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்று இருக்கிறார்கள். தான் தன்னுடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வதில் மட்டுமல்ல, தன்னோடு வாழக்கூடிய மற்றவர்களுடைய ஆன்மாக்களையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாதுகாக்க வேண்டும், மற்றவர்களையும் இறைவனுக்குள் என்ன செஞ்சிருக்கணும், வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் கிளேலியா. அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மீக அந்த நலன்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதுக்கிற அந்த முயற்சிகளில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஈடுபட்டு இருக்கிறார். மறைக்கல்வியை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த சிறு வயதிலேயே நோயாளர்களை சந்திப்பது, அது மட்டுமல்ல அவர்கள் முதியவர்களை சந்திப்பது, அவர்களுக்கென்று காப்பகங்களை உருவாக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க, சமூக அமைப்பு உருவாக்கி தன்னுடைய பணியை அழகாக செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, தன்னுடைய பணி என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் தன்னை மட்டும் காத்து கொண்டு தான் மடிந்து போய்விட்டால் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதும் என்ன செய்யாது, தன்னுடைய பணி என்பது, தன்னுடைய விருப்பம் என்பது, ஆன்மாவை காத்து கொள்ளுகிற அந்த முயற்சி என்பது என்ன செய்யாது, போகாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சிறு வயதிலேயே ஒரு அழகான ஒரு துறவர சபையையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். வியாகுல அன்னையின் சிறிய அருட்சகோதரிகள் அப்படிங்கிற அந்த சபையை உருவாக்கி, அந்த சபை வழியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுடைய ஆன்மாக்களை பாதுகாக்கிற, மற்றவர்களை அந்த நிலை வாழ்வுக்குரிய பிள்ளைகளாக அந்த வாழக்கூடிய அந்த பயணத்தில் அனைவரையும் பயணிக்க வைக்கிற அந்த முயற்சிகளில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாற்றிலிருந்து என்ன செய்கிறோம், நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கிளேலியா அன்னையினுடைய திருப்பண்டத்தை இன்றைக்கு நாம் பெற்று நம்முடைய ஆலயத்தில் வைத்திருப்பது நாம் பெற்றிருக்கிற ஒரு கொடை. இந்த பகுதியில் உள்ள மக்கள் கண்டிப்பாக அவரை சந்தித்து அவர் வழியாக பல்வேறு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான மிகச்சிறந்த ஒரு கொடை. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வை பார்த்து நிறைய பேர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மனமாறுவதற்கான, அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஆன்மாவை காத்து கொள்ளுகிற பயணத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக நம் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை இந்த விழா நமக்கு என்ன செய்கிறது, அறிவுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த அன்னையினுடைய இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிற நாம் கடைசியாக நமக்கு இந்த அன்னை தரக்கூடிய சிந்தனை என்ன? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை நாம் அறிவில் வளர்க்க ஆசைப்படுகிறோம், பல்வேறு திறமைகளில் வளர்ப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். நம்ம பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்பது நம்ம எல்லாருடைய விருப்பம்தான். அதற்காக என்ன தயாரிப்புகளெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் நாம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் வளர்கிறார்களா? ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுகிற அந்த பயணத்தில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் வழி நடத்துவதற்கு இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் தவறி போய்விடுகிறோம். இந்த உலகத்தினுடைய இன்பத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த உலகத்தினுடைய அறிவை பெற்றுக்கொள்ளணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பேறுபலன்களை பெற்றுக்கொள்ளணும், இந்த உலகத்தில் இருக்கிற பதவி பட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். அதற்காக உழைக்கிறோம், அதற்காக முயற்சிகள் எடுக்கிறோம், அதற்காக எல்லாத்தையும் செய்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் அவர்கள் ஆன்மீக பயணத்தில், அதாவது ஆன்மாவை காத்து கொள்ளுகிற பயணத்தில்
அதாவது இன்றைக்கு நிலை வாழ்வை அந்த உரிமையாக்கி கொள்கிற பயணத்தில் அவர்கள் இன்றைக்கு செல்வதற்கு என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் நாம் பயிற்சி கொடுக்கலை, அதற்கு முயற்சி எடுக்கலை, அதற்கு அவங்களை நாம் என்ன செய்யலை, உட்படுத்த நம்ம தயாராக இல்லை. இன்றைக்கு என்ன செய்கிறது, அதனால தான் என்ன செய்கிறது, 6 வயசுலேயே என்ன செய்கிறான், 6ஆவது வகுப்பு படிக்கிற போதே கையில் என்ன செய்கிறான், அருவாள் எடுக்கிறான். 6ஆம் வகுப்பு படிக்கிற போதே என்ன செய்கிறான், கையில் அருவாள் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறி போய் விடுகிறார். கௌரவத்துக்காக ஆணவத்திற்காக என்ன செய்கிறது, அருவாளை எடுக்கக்கூடிய இன்றைக்கு தலைமுறைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு தலைமுறையை தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு மன வேதனைக்குள்ளாகி இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறோம். இன்றைக்கி திருமணம் முடித்து நம்முடைய இளைய தம்பதிகள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? இன்றைக்கு கணவன் மனைவியாக மகிழ்ச்சியோடு வாழுகிறார்களா? இன்றைக்கு தினந்தானே நீங்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டியை நீங்கள் திறந்து பாருங்கள், செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள், இவர்களை பற்றிய செய்திகள் தான் இன்றைக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கு காரணம் நாம தான். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், இந்த உலகத்தினுடைய அதாவது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பெற்றுக்கொள்வதற்கும், இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளையை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த ஊனி இயல்பின் போக்கிலான அந்த பயணத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டோம். ஆனால் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், ஆன்மாவை பாதுகாத்து கொள்கிற ஆன்மாவை இன்றைக்கு அந்த பயணத்தில் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்கிற பயணத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க தவறி போய்விட்டோம். அதற்கு இந்த நாளில் கிளேலியா அன்னை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி சிந்தனை என்பது, நீங்கள் ஆன்மாவை பார்த்து கொள்கிற பயணத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள். அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை தரும், மனநிறைவை தரும், சந்தோஷத்தை தரும். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடவுளுக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள். எனவே இந்த உலகத்தினுடைய நடக்கிற பல்வேறு விதமான இந்த சூழல்களெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அடிப்படையிலே என்ன செய்யணும் அப்படின்னா, கிளேலியா அன்னையை போல என்ன செய்யணும், வளரணும், பக்தியில் வளரணும், கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக வளரணும், ஆண்டவரில் தன்னை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக வளர வேண்டும், தன்னுடைய ஆன்மாவை காத்து கொள்கிற பிள்ளைகளாக வளர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளில் நாம் ஈடுபடுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்தில் வைப்போம். நம் திருவவையை வழிநடத்தும் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருள்கணியர்கள் யாவரும் உண்மையின் ஒளியில் அன்பின் வழியில் அருள் வளர்ந்திட வேண்டும் என்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகமெங்கும் திரு அவைக்கு ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமுறைதோறும் உலகாளும் இறைவா, நம் நாட்டை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் துயர் கண்டு அவர்களுக்கு நன்மை செய்திடவும், அவர்கள் நேர்மையான வழியில் நடந்து நல்லாட்சி செய்ய வேண்டும் என்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எண்ணும் எழுத்தும் கண்ணென கொண்டு அறிவு ஆற்றல் அறநெறியில் மாணவர்களை உருவாக்கும் கருவியாய் ஆசிரியர்கள் விளங்கிடவும், மாணவர்கள் தம் கடமை உணர்வில் நேர்மையான உழைப்பில் ஊன்றி நன்கு படித்து வெற்றி பெற்றிட வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். இவர்களை உமது கரங்களால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று புனித கிளேரியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள்
உழைப்புக்கேற்ற நல்ல பலனை தந்து எங்களுக்கு போதுவான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வு வள பெறச் செய்ய வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது அன்பின் கரங்களில் ஒப்படைத்து பரிந்துரைக்கின்றோம். எங்கள் குடும்பம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ்ந்து அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர வேண்டி புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அவனமாக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித கிளேலியா அன்னையின் வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் நீர் இந்த திரு அவைக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து நீர் தாமே இந்த அன்னையின் வழியாக இந்த திரு அவையினர் உம்முடைய பாதத்தில் இந்த நாளில் வைத்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவோடு செவிசாய்த்து இறந்து கேட்கிற வரங்களையும் ஆசிரையும் நிறைவேற்றி தந்து உமது அன்பால் ஆசிரால் எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கிளேலியா அன்னையின் நினைவாக நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கண்ணோக்கி அருள்வீராக. புனித வியாகுல அன்னையைப் போல உமது திருப்பலியில் பாடுகளின் நினைவாக பங்காளிகளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித கிளேலியா அன்னையின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதையின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட குருக்கள், ஏனைய பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டோருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கோங்க. அப்படியே அமர்ந்த வண்ணம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாள் பெரிய நாள், ஆசீர்வாதத்திற்குரிய நாள், ஆச்சரியத்திற்குரிய நாள். ஏனென்றால் 2வது ஆண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தாமே விரும்பவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் தாமே அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் எந்த விதையும் முளைக்காது. இதோ திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம், இது ஆண்டவருடைய காரியம் என்றால் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அதுவே வளரும். பிரியமானவர்களே, இந்த கிளேலியா அன்னையினுடைய வருகை, இதோ இந்த இடத்தில் நடக்கிற அதிசயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அன்னைக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுளே, பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீரே, பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீரே. இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் செய்தது போல் எங்களுக்கும் இந்த நாட்களிலே பெரிய அதிசயத்தை செய்கிறீரே. இந்த கிளேலியா அன்னை இங்கே வந்தது மட்டுமல்ல, 4 குழந்தைகளுக்கு அந்த பெயர், அந்த திருப்பெயர் தாங்க பேர் பெற்றிருக்கிறார்கள். கிளேலியா என்கின்ற பெயரே நமக்கு தெரியாது, கடந்த ஆண்டு தெரியும். இதோ ஒரு வருடத்திற்குள்ளாக 4 குழந்தைகள் கிளேலியா அன்னையினுடைய அருளால் நலம் பெற்றார்கள், பிரசவம் பெற்றார்கள் என்பதால் அந்த குழந்தைகளுக்கு நன்றியாக கூட அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். அதிசயம் ஏதோ நடக்கிறது. தயவுசெய்து நாம் நமக்காகவும் ஜெபிப்போம், நன்றி கூறி ஜெபிப்போம். எங்களை தேடி வந்த இறைவா, நான் உமது பாதத்தில் சரணாகதியாய் நிற்கிறேன். உம் விருப்பம் போல் எனக்கு நிகழ்வதாக, உம்முடைய நலன்களாலும் கொடைகளாலும் என்னை நிரப்புவீராக என்று சொல்லி நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். குறிப்பாக பாருங்கள், இதோ இந்த அன்னை பயன்படுத்திய அந்த ஜெபமாலை, அந்த அறையில் இருந்த மெழுகுதிரி கொளுத்தி ஜெபித்த அந்த விளக்கு, இதோ அவருடைய இரவு நேரம் அவர் பயன்படுத்துகின்ற விளக்கு. இதெல்லாம் இந்த பிள்ளைங்களை டூர் கூட்டு போகும்போது, குறிப்பாக திருப்பண்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். வந்த பிறகுதான் இந்த ஆச்சரியம். ஏனென்றால் டூர் கூட்டு போகும்போது நம்ம மைசூரில் திப்பு சுல்தான் கோட்டை கூட்டு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்களெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான், வரலாற்று உண்மை. அவன் செய்த சாதனைகளை கேள்விப்படுகிற பொழுது, அந்த பொருட்களை பார்க்கிற பொழுது சின்ன வயசில் நமக்கு அப்படி மெய்சில் இருக்கும், என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த அன்னை நிஜம், இந்த அன்னை வாழ்ந்த வாழ்க்கை நிஜம், அவர்கள் ஜெபித்த ஜெபமாலை நிஜம், இதோ நமது கண் முன்னால் வந்திருக்கிறது. எனவே திருப்பண்டம் அது பின்னால் செய்யணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு கூட ஐடியா இல்லை, வரட்டும் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி. ஏனெனில் அந்த கிளேலியா அன்னையினுடைய சுரூபம் இருக்கின்ற இடத்தை அந்த அன்னைக்கான ஒரு பீடமாக, ஆல்டர் டு சென்ட் கிளேலியா என்கின்ற அடிப்படையிலே நாம் திட்டமிடுகிறோம் என்றால் இந்த திருப்பண்டங்களை எப்படி அங்கே அலங்கரிப்பது என்று. அப்போ சின்ன சின்னதாக இருக்கும் போல ஏதோ என்று நினைத்தோம். ஆனால் இது பெரிய காரியம். எனவே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். இந்த திருப்பண்டங்களை இப்போது மந்திரிக்க நாம் ஜெபிப்போம். அப்படியே உட்கார்ந்த வண்ணம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஒருவரை நீர் புனிதராக உயர்த்துகிற பொழுது அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, குறிப்பாக இதோ இந்த கிளேலியா அன்னை ஒரு புனிதராக நீர் உயர்த்தினீர். அவரோ 23 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் எளிய எளிய காரியங்களை அவர் செய்ததை கொண்டு பெரிய அதிசயத்தை எங்களுக்கு வழிநடத்தி தந்தீர். இந்த அன்னை பயன்படுத்திய இந்த குறிப்பாக திருப்பண்டங்கள் இதோ மாட்சியோடு இருக்கிறது, புகழோடு இருக்கிறது. இந்த அன்னை பயன்படுத்திய அந்த பொருட்கள் என்று நினைக்கிற பொழுது எங்களுடைய உள்ளம், குறிப்பாக எங்களுடைய ஆன்மா பூரிப்படைகிறது. இந்த அற்புத சுரங்கம் சுரண்டை திருத்தலம் பெற்ற பேற்றை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஏதோ நாங்கள் எளிய மக்கள், ஒன்றுமறியாத மக்கள், ஆனாலும் கூட ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எப்படி அந்த பெத்லகேம் நகரம் ஒரு சிறிய நகரமாக இருந்த பொழுதும் மீட்பராகிய கடவுள் பிறப்பதற்கு அந்த இடத்தை நீர் பெரிய காரியமாக செய்தீரோ, அதுபோல இதோ இந்த அற்புத சுரங்கம் சுரண்டை திருத்தலத்தையும் இந்த கிளேலியா அன்னையினுடைய தலைமை பீடமாக அவர் பயன்படுத்திய பொருட்களெல்லாம் வந்து சேர்வதற்கான ஆசீரை நீர் தந்திருக்கிறீரே. இந்த அன்னையை பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். எனவே இந்த ஆண்டு இந்த அன்னையை நாங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு மாட்சியோடு உமது பெயரை தாங்கச் செய்கின்றோம்.
இந்த இடங்களில் நடக்கிற அதிசயங்கள் உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் முதலில் பெற்றுக்கொள்ளவும், ஏதோ நாங்கள் வேண்டி விரும்பி நிற்கிற நலன்களால் நிரப்பப்படவும், இந்த இடத்தில் வந்து ஜெபிக்கிற அத்தனை மக்களும் உம்முடைய பெருங்கருணையை பேராற்றலை பெற்றுக்கொள்ளவும் நீர்தாமே உதவியும் அருளும் செய்வீராக. உம்முடைய வல்லமையால் இந்த திருப்பண்டங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன். அற்புத சுரங்கம் நமது சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருப்பண்டம் அமைந்துள்ள புனித கிளேலியா அன்னையின் இந்த 2ஆம் ஆண்டு திருவிழாவை கொடியேற்றி தொடங்கி வைத்து, கொடியேற்ற திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி, நல்லதொரு மறையுறை சிந்தனைகளால் நமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தந்த நமது முன்னாள் பங்கு தந்தையும் நமது தாய்ப்பங்காம் சேர்ந்த மரத்தின் இந்நாள் பங்கு தந்தையுமான அருட்தந்தை சகாய சின்னப்பன் அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் ஊர் பொறுப்பாளர் திரு ஜெகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றார்கள். நாம் நமது மகிழ்வை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக இந்த திருவிழாவிற்காக கிளேலியா சபையின் தலைமையிடமான கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாகுல அன்னையின் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நாம் சிறப்பான விதத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த அன்னையின் மிகப்பெரிய திருப்பண்டம் நமது திருத்தலத்தில் அமைந்திருப்பதால் இந்த அன்னை இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஜெபமாலை, விளக்குகள் உள்ளிட்ட பொருட்களை புனித பொருட்களாக நமக்கு வழங்கி இருப்பதில் நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியே. நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் விதமாகவும் நமது நன்றிகளை தெரிவிக்கும் விதமாகவும் அருட்சகோதரிகள் மூவருக்கும் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவிக்கின்றோம். அருட்சகோதரிகளுக்கு பொன்னாடை அணிவிக்க நமது பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகளை அன்புடன் அழைக்கின்றோம். கேரளா அருட்சகோதரிகள் மேடைக்கு வரவும். சிஸ்டர்ஸ் கூட அருட்சகோதரி ஜோலி அவர்களுக்கு நமது தலைமை அருட்சகோதரி பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அருட்சகோதரி எலிசபெத் அவர்களுக்கு அருட்சகோதரி புளோமின் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அருட்சகோதரி எலனா அவர்களுக்கு அருட்சகோதரி தெய்சி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நமது கிளேலியா அன்னையின் இந்த திருவிழாவின் கொடியேற்ற மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் விதமாக இப்பொழுது நற்கரணை ஆசீர் முடிந்தவுடன் அனைவருக்கும் இனிப்பான பால் பாயாசம் வழங்கப்படும். நன்றி. நம் பங்கு தந்தையின் இனிய அழைப்பினை ஏற்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றியவர்கள் நமது முன்னாள் 4வது பங்கு தந்தை சகாய சின்னப்பன் அடிகளார். ஒரு பாசமான தந்தை, ஒரு திறமையான சாமியார். 63 சென்ட் நிலத்தை விகேபூர் ஜமீன்தார்கிட்ட போய் முயற்சி பண்ணி நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுத்தார். நம்ம தலைமுறைக்கும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தாக்கில் வாடியூரை தனிப்பங்காக பிரித்து கொடுத்தாங்க. அது ஒரு திறமையான சாமியார். இப்போ சாந்தமரம் பங்கு தந்தையாக வந்திருக்கிறாங்க. அதுபோல் நம்ம கண்ணீரத்தில் 10வது சுப்பீரியர், முதல்ல ஆசிரியர் பணி, 2வது தலைமை சிஸ்டர் பணி, 3வது இப்போ மதர் சுப்பீரியர் போஸ்ட். இவர்கிட்ட படித்த மாணவன் தான் என் அண்ணன் அவன் இம்மானுவேல் சான்ஸ் பாதராக இருக்கார். அதனால் மீண்டும் சுரலைக்கு வந்து நான் அந்த பணி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள். அடுத்தாக்கில் நமது கூட வந்திருக்கிற புலோமியா அவர்கள் சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸாக பொருட்படுத்த நித்தம் வழிபடுகிற என்னுடைய குலதெய்வம் பிலோமினா அமலா அவர்கள் ஆரம்பித்த பள்ளியில் 3 பேர் சிஸ்டராக போயிருக்காங்க. அவங்க ஆன்மா ஆண்டவருக்கு இழப்பாடிக்கொண்டிருக்கு. அவர்களுக்கு நன்றி. நமக்கு ஒரு 8வது பங்கு தந்தை
நேர்ந்து தவம் இருந்து நெய்யா விளக்கரிச்சு நம்ம ஈண்டெடுத்து இந்த ஆண்டு 2வது திருவிழா எண்ணெயில் விளக்க அணைச்சிடும், நெய்யில் விளக்க என்னைக்கு அணையாது. தந்தையர்களுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு விருந்தின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். உண்மையான கிறிஸ்து முன்மாதிரியாக வாழ்ந்த புனித கிலேலியா அன்னையைப் போல உமது கருணையால் எங்கள் இதயங்களை பற்றியறிய செய்தருளும். என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவருடைய முழந்தால் படியிடுவோம். அன்னையினுடைய நவநாள் ஜெபம். அனைவரும் எழுந்து நிற்போம். கண்ணீர் துளிகள் சிந்தி ஜெபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் கிலேலியாவே, கண்கள் ஒவ்வொன்றாய் கண்ணீர் சொரிந்து காணிக்கை கனிவோடு ஏற்பாயே, கருணையாம் மலைதனை பொழிந்திடுவாயே. தந்தை மகன் தூய் ஆவியுமான இயேசு தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். புனித கிலேலியாவினுடைய பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்து வரும் எல்லா கிருபைகளுக்கும் நன்றி நவிழ்கின்றோம். நாங்கள் இழைத்துவிட்ட எங்களது சகலவித பாவங்களுக்காக மனமருந்தி மனஸ்தாபப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். புனித கிலேலியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் எடுக்கும் இந்த ஜெபங்களை அன்புடன் ஏற்று எம்மை ஆசீர்வதித்து அருள்புரிவீராக. என்றென்று வாழும் தந்தை மகன் தூய ஆவியமான சர்வேஸ்வரா, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் நம்முடைய பொதுவான தேவைகள் மன்றாட்டுகளுக்காக புனித கிலேலியாவின் பரிந்துரைக்காக மன்றாடுவோமாக. புனித கிலேலியாவே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். எங்களது இதயங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் பிறர் அன்பு ஈகையும் வளர்ந்து வர வேண்டும் என்றும் ஆன்மீக வாழ்வில் தினந்தோறும் வளர்ச்சி பெறுவதற்குமாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் விரும்பும் வாழ்க்கை நிலையை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களது வாலிப வயது குழந்தைகளுக்கு இறையருள் கிடைக்கப் பெற, மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறையில் ஏற்படும் துன்ப துயரங்களை சகித்து கொண்டு தங்களுக்கு நிகழ்ந்த தவறுகளை திருத்திக் கொண்டு நிலைத்து நிற்க வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமானதும் தகுதிக்கு ஏற்றதுமான வேலை கிடைக்கவும், எமது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வேலையின் மதிப்பை உணர்ந்து அந்த வேலையை உண்மை உணர்வோடு செய்யவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதுவுக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமைகளாய் இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடையவும், இறைவன் ஒருவரே உண்மையான மகிழ்வு என்று அவர்கள் புரிந்து கொள்ளவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நோயாளிகளுக்கு உடல் உள்ள ஆரோக்கியமும் அவர்கள் அனைவரும் இறைவனில் மட்டுமே நம்பிக்கையும் ஆனந்தமும் கண்டடைய வேண்டும் என்று அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது குடும்பங்களில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மற்றும் உள்ளவர்களும் அன்பின் பிணைப்பில் வாழவும், அவர்களது மகிழ்வில் இறைவனுக்கு நன்றிகள் செலுத்தவும், துன்பதுயர நேரங்களில் இறை இயேசுவில் மட்டும் நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கி அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தின் வாசலில் கிடப்பவர்களுக்கு சமாதானமும் நம்பிக்கையும், மரணமடைந்த எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கப் பெறவும், நாங்கள் அனைவரும் விண்ணக வீட்டினை லட்சியமாக்கி கொண்டு எங்களது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவ விசுவாசத்தை பறைசாற்றவும், உமது அருஞ்செய்திகளான நற்செய்தி வாழ்த்தைக்கு சாட்சிகளாய் விளங்கவும், உலகெங்கும் மறைபரப்பு ஊழியத்தில் முழுமையாய் பணியாற்றவும், கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் எல்லா குருக்களையும் மற்றும் அருள் கன்னியர்களையும் ஆத்ம வரங்களாலும் மன உறுதியாலும் நிறையச் செய்து அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது இல்லங்களில் இருந்து குருத்துவ சந்நியாச தலங்களில் மறைபரப்பு பணிபுரிய இறை அழைத்தல்கள் நிரம்ப பெற, அவர்கள் பணியில் வழியாக அநேக மக்கள் இயேசு ஆண்டவரில் அன்பை அறிந்து உணர்ந்து அவரை பின்தொடர்ந்து வர அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஜெபிப்போமாக. பரிசுத்த பரமபிதாவாகிய இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது ஆவியின் கொடைகளால் புனித கிளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டினீர், விண்ணவ வாழ்வை அளித்தீர், கிறிஸ்தவ புண்ணியங்களின் முன் மாதிரியாக அவரை விளங்கச் செய்தீர். உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எங்களுக்காக பரிந்துரை செய்து மன்றாடுகிறவராக இருக்க அருள் கூர்ந்தீர். அவரது பரிந்துரையின் வழியாக எமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதிபெறச் செய்தீர். எமது உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை சுடர்விட்டு எரியச் செய்தருளும் என்று மன்றாடுகிறோம். எங்களது இக்கட்டு நேரங்களில் ஆதரவும், ஆபத்து வேளைகளில் பாதுகாப்பும், துன்ப நேரங்களில் அமைதியும், தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும், குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும், பணியிடங்களில் வேலை நிரந்தரமும் பாதுகாப்பும், எமது கடமைகளை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்கச் செய்தருளும். உமதடியார் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது குழந்தைகளாகிய நாங்கள் இப்போது அன்புடன் சமர்ப்பிக்கின்ற எங்களது இந்த பணிவான விண்ணப்பங்களை, குறிப்பாக கொடியேற்றத்தின் பொழுதும் திருப்பலியின் ஆரம்பத்திலும் நாம் ஜெபித்த அந்த 3 விண்ணப்பங்களை, நலம், வாழ்வு, உயர்வு, அந்த 3 விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு இப்போது ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை ஏற்று நிறைவேற்றி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டி. அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது புனித கிளேலியா அன்னையினுடைய மன்றாட்டு பாடப்படுகிறது. ஆண்டவரே நாங்கள்
மெசியா கர்த்தரே, மண்ணுலகம் காப்பவரே, நாங்கள் எழுப்பும் ஜெபங்கள் திருமுன்னிலையில் பரிமளம் தருப்பும் தூபம் போல் ஏற்றுக்கொள்வீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது விசுவாசிகளுக்கு உடல் மனம் சம்பந்தமான ஆரோக்கியத்தை அருள்வீராக. உமது கருணையை நாடி வரும் நோயாளிகளுக்கு சுகமளித்து திரு அவை விசுவாசிகளுடன் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி கூற வெகு விரைவில் வாய்ப்பு தருவீராக. உமக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் இவர்களை கருணை கண்களோடு நோக்கி அருள்வீராக. இவர்களது வேண்டுதல்கள் யாவற்றையும் ஏற்புடையதாய் செய்தருள்வீராக. எந்நாளும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்திட இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்தவரும் அருள் ஆசீர் அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புனித கிளாவினுடையவும் மற்றுமுள்ள எல்லா புனிதர்களுடையவும் நன்மைத்தனங்களையும் பரிந்துரை மன்றாட்டுக்கள் வழியாகவும் இவர்களுக்கு உமது கருணையையும் அருள் ஆசிரையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழும் தந்தை மகன் தூய ஆகிய மூவொரு இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆமேன். முழந்தால் படியிட்டு மாண்பீர் பாடி அருள் பெறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
உரைப்பாய் இறையாறுதலை. கருணை மனதின் கனிந்த செயலை காணிக்கை மலராய் பணிந்திடுவாய். தேடிடும் மனதின் தேவைகள் தீர்த்திட திருவருள் கொடையாக வரமழை பொழிந்திடுவாய். புனித எங்கள் லேலியாவே வாழ்க வாழ்கவே. அருள் வாழ்விலே புதிய தாரகை வாழ்க வாழ்கவே. இறை இயேசுவின் இதயம் செந்நீரிலோ. இன்று பிறந்த நாள்